அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 19ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு மனிதர் சம்பாதிக்கும் செல்வத்திலேயே மிக உயர்வான செல்வம் எதுவென்றால் அவர் பெரும் கல்விதான். அந்த கல்விக்கு நிகரான செல்வங்கள் அசைகிற அசையாத சொத்து எதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் நிகராகாது. அது மட்டுமல்ல, நாம் வாழும் காலத்திலும் நம் இறப்புக்கு பிறகும் நம்மை சேரும் ஒரு செல்வம் என்றால் அது நாம் பெறுகிற கல்வி மட்டும்தான். அத்தகைய கல்வி வெறும் புத்தகத்தில், பள்ளிக்கூட கல்லூரி வகுப்பறைகளில் பெறுகிற கல்வி மட்டுமல்ல. கல்வி கற்பதற்கு வயதோ காலமோ மொழியோ இனமோ பாலினமோ ஒருபோதும் தடையாக இருக்காது. அது வாசிப்பின் வழியாக கிடைக்கும் ஒரு அபாரமான ஆற்றல், தேடுபவர்களுக்கு கிடைக்கும் அறிவு ஞான ஊற்று. அதனால்தான் வாசிப்பை நேசிப்போம் என்று சொல்கிறோம். இதோ இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியை துவங்கி வைத்து வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார் கல்வியாளர் நெல்லிக்குப்பம் ஃபெரோஸ்கான் அவர்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இசை முரசு FM மூலமாக இந்த ரமலானில் உங்களோடு இணைந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிப்பை சுவாசிப்போம். இந்த உலகத்தில் இருக்கும் மதங்களில் அதனுடைய வேதத்தில் முதல் வசனமே ஓதுவீராக, ஏக்கரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி அலக், ரீட் இன் த நேம் ஆஃப் யுவர் லார்ட், படிப்பீராக என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் திருக்குரான். இந்த திருக்குரானில் அல்லாஹுக்கு அடுத்தபடியாக, ரப்புக்கு அடுத்தபடியாக 750 முறைகள் இல்மு என்ற வசனம், இல்மு என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. ஒரு ஷஹீதுடைய இரத்தத்தை விட ஒரு அறிஞருடைய பேனாமனை சிறந்தது என்பதை ஒரு முழுமையாக நம்பிய சமூகம் இது. இந்த சமூகத்துடைய அடையாளம் என்பது நாம் நினைப்பதை போல பிரியாணியோ கைலியோ புர்காவோ அல்ல, மாறாக அறிவு. இந்த உலகம் இருண்ட கண்டமாக இருந்தபோது ஐரோப்பாவுக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சியவர்கள் முஸ்லிம்கள். அதனால்தான் என்னுடைய பொற்கால புத்தகத்தில் அறிவால் சுஜூது செய்த சமூகம் என்று எழுதியிருக்கின்றேன். இறைவனும் திருக்குரானிலே சொல்லும் போது அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்பதாக கேள்வி கேட்கின்றான். நாம் சுவாசிக்கும் காலமெல்லாம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். கருவறை முதல் கல்லறை வரை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே மார்க்கம் நம்முடைய மார்க்கம் என்பதில் நமக்கு நிச்சயமாக பெருமிதம் இருக்க வேண்டும். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை பகிலும் கற்கை நன்றே என்று தமிழ் இலக்கியம் கூறுகின்றது. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்றான் பிளாட்டோ. அறியாமல் இருப்பதை விட அறிய முயலாமல் இருப்பது மிக பெரும் தவறு என்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர், ஆனால் உலகம் என்னிடத்தில் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் என்று அலெக்சாண்டர் சொன்னபோது
அலெக்சாண்டருடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் சொன்னார், இந்த பெருமையெல்லாம் இங்குள்ள மாசிடோனியாவில் உள்ள பெரிய நூலகத்துக்குத்தான் சேரும் என்று சொன்னார். ஆம், நாம் நூற்களை வாசிக்க ஆரம்பிக்கும் போது அது நமக்கு வாசிக்க கற்றுக் கொடுக்கும், வெளியே சுவாசிக்க கற்றுக் கொடுக்கும். பாஸ்போர்ட் எடுப்பதையே பிறவி பயனாக கருதக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்துத்தான் புரட்சியாளர் மால்கம் எக்ஸ் சொன்னார், கல்வி என்பது எதிர்காலத்திற்கான கடவுச்சீட்டு என்று சொன்னார். விக்டர் ஹூகோ சொன்னதை போல, he who opens a school closes a prison என்பதை போல, இன்று இந்த சமூகம் தாமதமாக வேணும் அறிவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த பாதையிலே நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அறிவு என்பது புத்தகங்களை படிப்பது மாத்திரமல்ல, ரியல் எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ் பியாண்ட் புக் என்பதை போல புத்தகங்களை தாண்டி நாம் விரிவான வாசிப்பு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னால் பகத்சிங் புத்தகத்தை படித்தான். பேரறிஞர் அண்ணா, இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் காரணமான பேரறிஞர் அண்ணா அந்த புத்தகத்தை முடிப்பதற்காக தன்னுடைய ஆபரேஷனை ஒரு நாள் தள்ளி போட்டார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். உமர் முக்தார் என்ற காவியத்தை கலைஞர் அவர்கள் ஒரே நாள் இரவில் படித்தார். அப்படி படித்தவர்கள் தான் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். படித்த எல்லோரும் தலைவர்கள் ஆவதில்லை, ஆனால் தலைவர்கள் எல்லாரும் படித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் சொல்லுவார்கள், படிக்காமலும் சச்சின் டெண்டுல்கர் இல்லையா, பில்கேட்ஸ் இல்லையா, மார்க் ஜுகர்பர்க் இல்லையா? அப்படி படிக்காதவர்கள் 10 பேர் ஜெயித்தார்கள் என்றால் படித்தவர்கள் 10 லட்சம் பேர் ஜெயித்திருக்கார்கள் என்று நம்மால் சொல்ல முடியும். இந்த உலகத்தின் முதல் வரைபடத்தை வரைந்தவன் ஒரு அல் இத்ரீசி. சத்திர சிகிச்சையில் பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகளை கண்டுபிடித்தவர்கள் அல் ஜஹராவி. நியூரோ சைக்கியாட்ரியுடைய தந்தை இப்னு சீனா. வேதியியலுடைய தந்தை ஜாபிர் பின் ஹையாம். அல்ஜிபிராவுடைய தந்தை அல் கவாரிஸ்பி என்று தொடர்ந்து நம் பாரம்பரியம், அறிவு பாரம்பரியம் இன்று எங்கே போனது? இன்று நம்மிடத்தில் எங்கே விஞ்ஞானிகள் மறைந்து போனார்கள்? இன்று ஏன் நம்மிடத்தில் சிந்தனையாளர்கள் மறைந்து போனார்கள்? காரணம், இந்த முஸ்லிம் சமூகம் அதனுடைய ப்ரையாரிட்டிஸை, முன்னுரிமைகளை மாற்றி போட்டு விட்டது. ஆனால் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்றால், எப்படி ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்துக்கு அறிவை பாய்ச்சக்கூடிய கலங்கரை விளக்கங்களாக கொர்டோபாவும் பகதாதும் இருந்ததோ, அதே போல மீண்டும் இந்த முஸ்லிம் சமூகம் வாசிக்கக்கூடிய சமூகமாக மாற வேண்டும். வாசிக்கக்கூடிய சமூகமாக மாறுவதோடு மாத்திரமல்லாமல் அந்த வாசிப்பின் மூலமாக கல்வியினுடைய வாசலை திறந்து இந்த சமூகத்தை அதிகாரப்படுத்துவதற்கு நாம் போட்டித் தேர்வுகளிலே இந்த சமூகத்தை ஊக்குவிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு அரசு வேலை என்பது ஒரு வேலை அல்ல, அது அதிகாரம் என்ற சிந்தனை மக்களிடத்திலே பரப்பப்பட வேண்டும். இதற்காக இந்த ரமலான், எந்த ரமலானில் திருக்குரான் இறங்கப்பட்டதோ, எந்த குரானில் முதல் வசனமே ஏக்கரா பிஸ்மி ரப்பிக்க, ஓதுவீராக, படிப்பீராக என எழுதுகோலை குறித்தும் அறிவை குறித்து பேசுகிறதோ, அந்த மாதத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இந்த சமூகத்தில் இனி யார் ஒருவரும் படிக்காமல் இருக்கக்கூடாது. படித்தவர்கள் இன்னும் முழுமையான வாசிப்பை கொண்ட ஒரு வாசிப்பு தலைமுறையை உருவாக்குவதற்கு இந்த ரமலானை நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய சபதங்களை நிறைவேற்றி தருவதற்கு போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சிய தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்கு இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ஆர்ஐக்கு டெடிகேட்டட் சப்போர்ட். யுஏஇல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க, அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி, சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. தமிழ் இஸ்லாமிய பாடலாசிரியர்களில் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி குவித்த பாடலாசிரியர்கள் உண்டு. அதில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன் நம்மை விட்டு மறைந்த அபிவையார் என எல்லோரும் அன்போடு அழைக்கக்கூடிய
அபிவை தாஜுதீன் அவர்கள். இசைமுரசு நாகூர் அனிஃபா துவங்கி அண்மை காலத்தில் பாட வந்திருக்கும் இளம் பாடகர்கள் வரை ஏராளமான பாடகர்களுக்கு ஆயிரக்கணக்கான பாடல்களை தமிழ் முஸ்லிம் பாடல் இலக்கியத்திற்கு எழுதி குவித்திருக்கிறார். அத்தகைய பாடலாசிரியர் எழுதிய ஒரு அற்புதமான பாடலை இப்போது இறையருள் மஸ்தான் நம்மோடு 30 நாளும் ரமலான் நோன்பை என்ற பாடலை பாடித்தர வருகிறார். அமல்களில் ஆன்மீக அரசு, அருஞ்செயல்களில் சிறப்பான சிரசு, மூமீன்களில் முத்தான முரசு, முதுஞான சொத்தான பரிசு. ஆஹா அந்த ரமலானின் நாளின் அற்புத நோன்பை தப்பாமல் நோற்றிடுவோம். அது எப்போது நம்மை ஈமானின் பக்கம் இருக்க செய்திடுமே, அருள் சுரக்க செய்திடுமே. ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான். அல்லாவின் அன்பை அணுகுதற்கும் தினம் சொல்லாலே சூத்திரம் பேணுதற்கும், அல்லாவின் அன்பை அணுகுதற்கும் தினம் சொல்லாலே சூத்திரம் பேணுதற்கும், சல்லாப வாழ்வினை தவிர்ப்பதற்கும், மனச்சாந்தியை ஏந்தி செழிப்பதற்கும், மனச்சாந்தியை ஏந்தி செழிப்பதற்கும். ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான். உண்டு கொழுத்த உடல் ஓர் திங்கள், தினம் கண்டு பசித்துயர் போக்குதற்கும், உண்டு கொழுத்த உடல் ஓர் திங்கள், தினம் கண்டு பசித்துயர் போக்குதற்கும், உடல் உருகிய எளியோர் நிலை அறிவதற்கும், மனதில் உய்யும் வழி உணர்வதற்கும், மனதில் உய்யும் வழி உணர்வதற்கும். ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான். எல்லாரும் எல்லாரும் ஒருங்கிணைந்து தினம் உன்னத இறைவனின் ஜக்காத் வழி, எல்லாரும் எல்லாரும் ஒருங்கிணைந்து தினம் உன்னத இறைவனின் ஜக்காத் வழி, மெய்யாக ஏழைகள் பெற்றிடவே, மேன்மை தூய்மையாய் தொடர்ந்திடவே, மேன்மை தூய்மையாய் தொடர்ந்திடவே. ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் இனிய ரமலான், ரமலான்
ரமலான் புனித ரமலான். நான் மறை வேதத்தின் நாயகமா நல் குர்ஆன் பிறந்ததும் இம்மாதத்தில் தான். நான் மறை வேதத்தின் நாயகமாம் நல் குர்ஆன் பிறந்ததும் இம்மாதத்தில் தான். 1000 மாதத்தின் அற்புத இரவாம் லைலத்துல் கதிரும் இம்மாதத்தில் தான். அருள் லைலத்துல் கதிரும் இம்மாதத்தில் தான். ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான். எல்லா நலமும் எழில் பெற்று ஏக இறைவன் ஒருவன் என்றுணர்ந்து, எல்லா நலமும் எழில் பெற்று ஏக இறைவன் ஒருவன் என்றுணர்ந்து, நல்லார் அனைவரும் மகிழ்ந்திடவே இனிய ஈத் முபாரக் சொல்லிடுவோம், இனிய ஈத் முபாரக் சொல்லிடுவோம். ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான். 30 நாளின் அற்புத நோன்பை தப்பாமல் நோற்றிடுவோம். அது எப்போதும் நம்மை ஈமானின் பக்கம் இருக்க செய்திடுமே, அருள் சுரக்க செய்திடுமே. ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் இனிய ரமலான், ரமலான் புனித ரமலான். ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. ஒரு பொதுவான மனநிலை நம்மிடம் இருக்கும். விலை உயர்வான மருந்துகள் உடல் நோயை வெகுவாக போக்கிவிடும். கிடைப்பதற்கு அரிதான மருந்துகள், உணவுகள் நம் உடலுக்கு மிகப்பெரிய பலத்தையும் நன்மையையும் சேர்க்கும் என்று மிகச் சாதாரணமாக மிக விலை குறைந்த நம் கைக்கு அருகாமையில் இருக்கும் சில பொருட்களுக்கு அற்புதமான ஆற்றல் இருக்கும். அதன் உண்மைத்தன்மையை நாம் அறிந்திடாமல் வைத்திருப்பதே நமது குற்றமாக இருக்கும். இதோ பெருமானார் சொன்ன பார்லியின் சிறப்பை மருத்துவ ரீதியாக நாம் ஏற்கனவே ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறோம். நம்முடைய உடல் நோயை மட்டுமல்ல, உள்ள நோயை போக்கும் பார்லி என்றும் தலைப்பில் உரை வழங்குகிறார் புதுக்கோட்டை பொதிகை சித்த மருத்துவமனையின் மருத்துவர் பெனசீர் அவர்கள். நான் உங்கள் மருத்துவர் பெனசீர். இன்றைய பதிவு மனச்சோர்வா, மனக்கவலையா, மன கஷ்டமா, கவலையா இருக்கீங்களா, டிப்ரெஷன்ல இருக்கீங்களா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. அதை போக்கக்கூடிய மாதிரி கவலையை நீக்கக்கூடிய ஒரு உணவு, உடம்புக்கு தெம்பையும் வலிமையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு உணவு பார்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்காக பரிந்துரைத்த ஒரு உணவு பார்லி.
இந்த பார்லியில மிக அதிகப்படியான சத்துக்கள், நன்மைகள் நிறைய இருக்கு. சரி, இதை எப்படி செய்து சாப்பிடலாம்னு பார்ப்போமா? ஈஸியா செய்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபார்ம்ல பண்ணுறத சொல்லித்தரேன். எப்படி பண்ணலாம்? பார்லி எடுத்து வறுத்துக்கங்க. கொஞ்சம் லைட்டா வறுத்துட்டு அதோட நட்ஸ், பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவைப்படுதோ அந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டா தனியா ஃப்ரை பண்ணி எடுத்து எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து பொடி பண்ணிக்கோங்க. அதோட ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இல்லை ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலையா, சுக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பாலை காய்ச்சிட்டு அந்த பால் காய்ச்சிட்டு இருக்கையில இதில் உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அதை போட்டு நல்லா காய்ச்சி அது கொஞ்சம் நல்லா திக்கா வரையில அதில் சுவைக்கு கருப்பட்டியா இல்லை தேன், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டு கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி டேஸ்ட்டுக்காக அதை கொஞ்சம் போட்டு அதோட கொஞ்சம் பேரிச்சம்பழம் அதையும் நறுக்கி அதையும் போடலாம். இல்லை பேரிச்சம்பழம் சிரப் மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் இனிப்பு சுவைக்கு மற்ற ஸ்வீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இதை அதிகப்படுத்தினாலும் இதையும் பேரிச்சம்பழத்தையும் இந்த பார்லியில் சேர்த்து சாப்பிடையில இன்னும் அதிகப்படியான நன்மைகள் நிறைய தரும். சேர்த்து நீங்கள் இதை ஒரு லிக்விட் ஃபார்மில் கொஞ்சம் குடிக்கலாம். இல்லையா கொஞ்சம் செமி லிக்விடாக ஒரு கப்பில் போட்டு நீங்கள் உட்கொள்ளலாம். இதில் நிறைய பலன்கள் தரும். கவலைகளை நீக்கும், உடல் சுறுசுறுப்பு பெற்று பலகீனமான உடம்பு நல்லபடியாக தேர்ந்து வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் என்னும் மார்க்கம் தமிழ் நிலத்தில் குடியேறிய போது கிபி 6ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம், 7ஆம் நூற்றாண்டின் துவக்க காலம். 7ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரை தமிழில் சமணமும் வைணவமும் போட்டி போட்டுக்கொண்டு பக்தி இலக்கியங்களை எழுதி குவித்த காலம். அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் தோன்றி தமிழ் மனத்தை பரப்பியது. ஏற்கனவே இங்கே தமிழ் பூர்வீக குடிகளாக இருந்தவர்கள் இஸ்லாம் என்னும் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்கிற போது அவர்களோடு இணைந்து அவர்களுடைய இலக்கியமும் கலையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய இலக்கியங்கள் காப்பிய இலக்கியங்களாக இருக்கலாம், பக்தி இலக்கியங்களாக இருக்கலாம், மரபு இலக்கியங்களாக இருக்கலாம், சிற்றிலக்கியங்களாக இருக்கலாம், ஞானமுடைய புலவர் பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்க கருத்தை இலக்கியங்கள் வழியாக ஏற்றி வைத்தார்கள். அதே வேளையில் இன்னொரு புறம் இஸ்லாமிய நாட்டார் இலக்கியம் வளர்ச்சி பெற்றது. அதில் ஒன்றுதான் பாடல் மரபு, கதை மரபு என்னும் 2 மரபுகள். இந்த 2 மரபுகளிலும் கலை மரபு என்னும் ஒரு மரபு இருக்கிறது. இந்த மண்ணின் கலையை ஏற்று செய்கிற ஒரு செயலாக்க வடிவம், நிகழ்த்துக்கலை வடிவம் என்று சொல்லலாம். அந்த வகையில் சூஃபி கவிஞர் ரசூல் பீவியும் ரமலான் கும்மியும் என்னும் உரையை வழங்குகிறார் இசைமுரசு FM இணைய வானொலியின் நிகழ்ச்சி அமைப்பாளரில் ஒருவரான செக்கடி ஹமீத் அவர்கள். இசைமுரசு வானொலி நேயர்களுக்கு அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் ரமலான் கும்மி பாட்டு பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது முந்தைய காலகட்டங்களில் இஸ்லாம் மக்களுக்கு நேரடியாக, அதாவது குர்ஆன் மூலமாகவோ ஹதீஸ்கள் மூலமாகவோ அதனுடைய விளக்கங்கள் நேரடியாக போய் சேரலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் பயம் கலந்த தயக்கம் அவங்களுக்கு உண்மையிலே இருந்தது. பள்ளிகளில் பயான் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்கனாலுமே எளிய முறையில் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது எது அப்படின்னா இந்த மாதிரி கும்மி பாட்டுகள் தான். கும்மி பாட்டு மட்டும் இல்லை, பக்கீர்சாக்களுடைய பாடல்கள், அதே மாதிரி நூறு மசாலா, அதே மாதிரி இந்த சிலம்பு பாடல்கள் சொல்லி அப்படிலாம் இருக்குது. களியக்கம்பு விளையாட்டுன்னு சொல்லி ஒரு விளையாட்டு இருக்குது. எங்கள் குடும்பம்லாம் அதில் ரொம்ப முதன்மையான ஒரு குடும்பம் இந்த களியக்கம்பு விளையாட்டு. அந்த களியக்கம்பு விளையாடும் போதே
அந்த இஸ்லாமிய கருத்துக்களை வந்து பாடலாக வந்து சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை புரியக்கூடிய வாய்ப்பு வந்து அப்போ வந்து நல்லா இருந்தது, எளிதாக போய் சேர்ந்தது. ஏன்னா அதே மாதிரி மக்களுக்கு வந்து எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, என்னென்ன விழாக்கள்லாம் வந்து நம்முடைய வட்டாரங்களில் நடக்குதோ, அது கந்தலியாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் திருமணங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா பெருநாட்கள் காலங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து பாடல்கள் விளையாட்டுகள் மூலமாக வந்து இஸ்லாத்தை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போவாங்க, பாடல்கள் மூலமாக. ஏன்னா அப்படி கொண்டு போனதில் தென்காசியை சேர்ந்த ரசூல் பீவி சூஃபி கவிஞர் அவங்க, அதாவது தமிழகத்தில் வந்து முதன்மையான பெண் கவிஞர்களில் 3 பேர். அந்த 3 பெண் கவிஞர்களில் வந்து தென்காசியை சேர்ந்த சூஃபி கவிஞர் ரசூல் பீவி, இவங்களுடைய கணவர் வந்து காசிம் சொல்லி, அவங்களும் ஒரு கவிஞர் தான். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தாங்க வந்து கேட்ட படித்த ஹதீஸ்கள் இருக்கு இல்லையா, குர்ஆன் வசனங்கள், அதன் மூலமாக அவங்களுக்குள்ளே ஒரு சிறு உரையாடல் வாதங்கள் இந்த மாதிரி பண்ணி அதை வந்து நூல்களாகவும் எழுதியிருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பாடல்களாக, நிறைய பாடல்களாக அவங்களுடைய பயணத்தில் நிறைய தேடல்கள் மூலமாக கிடைச்ச விஷயங்களை வந்து பாடல்களாக உருவாக்கி மக்களுக்கு வந்து அந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. தென்காசியில் வந்து திக்ரு மக்கான்னு சொல்லி ஒரு இடமே வந்து அவங்களே வந்து உருவாக்கி அதில் மக்களை வந்து ஒன்று திரட்டி இந்த மாதிரி கும்மி பாடல்கள், அதே மாதிரி திக்ரு மூலமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தை வந்து நீண்ட காலமாக வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இறந்து போன பிறகும் அவங்களுடைய நினைவாக வந்து தென்காசியில் வந்து இன்றைக்கும் அந்த கட்டடங்கள் இருக்குது. 2 பேரும் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி வந்து தமிழகம் முழுக்க வந்து ஒவ்வொரு வட்டாரங்கள்லேயும் வந்து பெண்களும் ஆண்களும் வந்து கவிஞர்களாகவும், வெளியில் பேர் தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாத்தையும் வந்து இஸ்லாத்துக்காக அவங்க வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. சிறு சிறு விஷயங்கள் மூலமாக வந்து இஸ்லாத்தை வந்து கடைப்பிடிச்சாங்க, ஆழமாக கடைப்பிடிச்சாங்க. விரிவான முறையில் வந்து இஸ்லாத்தை அவங்க வந்து படிக்கலைனாலுமே கிடைச்ச வரைக்கும் உள்ள அவங்க பழகினதில் படித்ததில் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறது வந்து ஆழமாக கடைப்பிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து பாங்க சொல்கிறாங்க அப்படின்னா தலையில் உடனே துணியை போட்டுருவாங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது, டீ குடிக்கும்போது, எப்போனாலும் சரி குடிக்கும்போது கீழே உட்காந்துக்குவாங்க. முடிஞ்ச வரை பிஸ்மில்லா சொல்லி தான் குடிப்பாங்க, பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கையில் ஒரு சின்ன பருக்கு கூட, சின்ன சாப்பாடு கூட, ஒரு துண்டு கூட கீழே விழாது. அப்படி விழுந்துட்டாலுமே அதை எடுத்து திருப்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆழமான ஒரு எல்லாவித வணக்க வழிபாடுகளையும் வந்து ரொம்ப கவனமாக வந்து செஞ்சாங்க, பயபக்தியோடு செஞ்சாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்த விதம் தான். அன்னைக்கு நம்மள்ட்ட எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லா விதத்திலும் வந்து நம்மள்ட்ட வந்து இஸ்லாம் வந்து சேர்ந்துருச்சு. ஒவ்வொரு வக்துக்கு ஒரு சல்லான்னு சொல்லி நாம் வந்து வச்சுருக்கோம். பல்வேறு வகையில் நமக்கு வந்து இஸ்லாம் வந்து சேர்ந்துருச்சுனாலுமே நாம் அன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லையா? இந்த மக்கள்கிட்ட வந்து நாம் தெரிஞ்சதை வந்து பிறருக்கு நாம் வந்து எப்படி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், எப்படி நம்ம எடுத்து சொன்னோம், நாம் எப்படி கடைப்பிடிச்சிருக்கோம் இஸ்லாத்தை அப்படின்னு சொல்லி நாம் வந்து சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம். வெறுமனே நாம் வந்து இஸ்லாத்தை கடைப்பிடிக்க நான் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை. ஆழமாக அதை வந்து நாம் செயல்படுத்தணும். நம்முடைய முன்னோர்கள் வந்து இஸ்லாத்தை எப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பாடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சம்பவங்களை நாம் வந்து சொல்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களை பற்றி சொல்கிறா இருந்ததுன்னா, இந்த ரசூல் பீவியை பற்றி சொல்கிறா இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பிட்ட நேரத்தில் நாம் முடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் ஒரு சிறு விஷயத்தை மட்டும் நாம் சொல்லியிருக்கோம். இவங்க மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இஸ்லாத்துக்காக பாடுபட்ட. அப்படிப்பட்ட நம்முடைய
முன்னோர்களுடைய எழுத்துக்கள், செயல்பாடுகள், அவங்களுடைய பண்பு, பக்குவம் எல்லாவற்றையும் நாம் படிக்கணும், உள்வாங்கணும். அப்படி வாங்கணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைகள் மிக சிறப்பாக இருக்கும். அதற்கான முயற்சியையும் பண்பையும் பக்குவத்தையும் இந்த ரமலானில் நாம் பெறுவோம் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். பெரியவர்கள் கதை சொல்ல குழந்தைகள் கொட்டி தலையசைத்து கண் கொட்டாமல் கதை சொல்பவரையே பார்த்து கதையை ரசித்து உருகி கேட்பார்கள். அதை பார்ப்பதே ஓர் ஆனந்தம். பெரியவர்கள் கதை சொல்ல சிறியவர்கள் கதை கேட்க அதை பார்க்கும் ஆனந்தம் ஒருபுறம் என்றால், மழலை மொழி மாறாத மொழியில் அழகிய குரலில் குழந்தைகள் கதை சொன்னால் அதை கேட்கும் பெரியவர்களுக்கு கிடைக்கும் ஆனந்தம் அப்பப்பா என்னவென்று சொல்வது. இதோ அப்படி ஓர் அழகிய தமிழில் இனிய மொழியில் ஒரு குழந்தை கதை சொல்ல வருகிறது. மழலை மாறாத அழகு தமிழில். தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளியின் மாணவி ஃபஸ்னா சல்மா அவர்கள். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Is Fasna Salma, first standard, IMS Nursery and Primary School, Takkalai. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையோட பேரு முயற்சியும் நம்பிக்கையும். ஒரு ஊர்ல ஆமினான்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப படிக்க பொண்ணா. ஒரு நாள் எக்ஸாம்ல படிக்காம இருந்து டிவியே பார்த்துட்டு இருந்தாலும் அம்மா அப்பா சொன்ன பிறகு கேட்கலையா. மறுநாள் எக்ஸாமுக்கு போய் ஒண்ணுமே தெரியலையா, அதனால ஃபெயில் மார்க் வாங்கினாயா. டீச்சர் யோசிச்சாவோ அவ ரொம்ப படிக்க பொண்ணு இல்லையா இந்த டெஸ்ட்ல ஃபெயில் மார்க் வாங்கினான்னு யோசிச்சாங்களா. ஆமினாவை கூப்பிட்டு கேட்டாவல, நீ ஏன் படிக்கல? ஆமா மிஸ் நான் படிக்கல, எங்களோட அம்மா தான் சொல்லிச்சு, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்படி செய்யக்கூடாது, அல்லாஹ் மேல நம்பிக்கையை வைக்கணும், முயற்சியும் செய்யணும், அப்பந்தான் அல்லாஹ் நம்மள விரும்புவான். இதுக்கு உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த ஒரு கதையை சொல்லட்டா, கேக்குறியா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மிஸ் கேக்குறேன்னு சொன்னானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகும்போது ஒரு ஒட்டகத்தை கெட்டாம வச்சிருக்கத பார்த்தாங்க. அங்க நிழல்ல ஒரு மனிதர் ஓய்வு எடுத்துட்டு இருக்கத பார்த்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்களா, நீ ஏன் இந்த ஒட்டகத்தை கெட்டாம போட்டிருக்கேன்னு கேட்டாங்களா. அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த ஒட்டகத்தை கெட்டாம போட்டிருக்கேன் சொன்னாங்களா. அப்படி செய்யக்கூடாது, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும், இந்த ஒட்டகத்தை கெட்டி போடணும், அப்பந்தான் அதுதான் நம்மள விரும்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இதே போல பண்ணாதான் முயற்சியும் செய்யணும், அல்லாஹ் மேல நம்பிக்கையை வைக்கணும், அப்பந்தான் அதுதான் நம்மள விரும்புவோம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். இசை முரசு நாகூர் அனீஃபாவின் நூற்றாண்டை கடந்த ஆண்டு கொண்டாடி முடித்திருக்கிறோம். உலக நாடுகள் முழுக்க இசை முரசுக்கு விழாவெடுத்து தமிழ் மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். இதுவரை பேசப்படாத இசை முரசு குறித்த ஏராளமான செய்திகளை சுமந்தபடி இசை முரசு குறித்த நினைவு மலர்கள், மாநாட்டு மலர்கள், கருத்தரங்க மலர்கள் என்று ஏராளமாக வெளிவந்திருக்கிறது. தமிழக அரசு கூட ஒரு விழாவெடுத்து அதற்கான மலரை வெளியிட்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஏராளமான எழுத்தாளர்கள் புது புது சிந்தனைகளை இசைமுரசு நாகூர் அனீஃபாவின் பாடல்களை கொண்டு எழுதி கட்டுரைகளாக எழுதி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்
நாகர்கோயில் கோட்டார் இடலாக்குடி பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஃபாமிலா காற்றின் இசை என்னும் தலைப்பில் வழங்கும் ஓர் அழகான கட்டுரையை கேட்கலாம். இசைமுரசு நேயர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மாசையா ஃபாமிலா பேகம், நாகர்கோவில். காட்டின் கீதம், இசை முரசு ஈயம் நாகூர் அனிஃபா. இஸ்லாமிய பாடகரில் ஒருவர் நாகூர் அனிஃபா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப கால முதல் இறுதி வரை முக்கிய பங்கு வகித்தார். 11ஆம் வயதில் பள்ளிக்கூடத்தில் பாடினார். 13ஆம் வயதில் திருமண வீடுகளில் பாடினார். 15ஆம் வயதில் பக்கவாத்தியங்களுடன் மேடை கச்சேரியில் பாடினார். அப்போது எல்லாம் இவருக்கு சம்பளம் 25 ரூபாய் மட்டுமே. இஸ்லாமிய விழுமிய பண்புகளை தன் பாடலில் கருப்பொருளாக வைத்து பாடினார். பெரியார் பிலாலின் தாயிஃப் நகரத்து வீதியிலே கண்கள் குளமாகுதம்மா போன்ற பாடல்கள் இதற்கு உதாரணமாகும். இவருக்கு பெருமை சேர்த்த பாடல் இறைவனிடம் கையேந்துங்கள், எல்லோரும் கொண்டாடுவோம், நட்ட நடு கடல் மீது, உன் மதமா என் மதமா, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை. இன்னும் எத்தனையோ பாடல்கள் நம் மனதில் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. பாடல் வரிகளில் பார்த்தால் கணீர் காந்த குரலில் அல்லாவே நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனே நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ, செவியிருந்தும் கேட்பதில்லையோ. இறையோனின் ஆணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோம், என்றென்றும் இறையோனின் ஆணைகளை நாம் இதயத்தில் ஏற்றிடுவோம் போன்ற பாடல்கள் இன்னும் நம் செவிக்கு இசையாக வருகிறது. ஒவ்வொரு இல்லங்களிலும் இதே போல எண்ணற்ற பாடல்கள் அன்றைய திருமண நாட்களில் இஸ்லாமிய வீடுகளில் எல்லாம் ஒலித்தது இவருடைய பாடல்கள்தான். கல்யாண வீடே கலைகட்டும். சமீப நாளில் முகநூல், இன்ஸ்டா போன்ற எந்த பக்கத்தை புரட்டி பார்த்தாலும் இவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வருகிறார்கள் அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள். கம்பீரத்தின் அடையாளமாய் இன்னும் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் மிகையாகாது. இசைமுரசும் கலைஞரும் நகமும் சதையுமாக நட்போடு பழகியவர்கள். பெரியார், அண்ணா, கருணாநிதி புகழ் உள்ளவரை நாகூர் ஹனீஃபாவின் புகழும் நிலைத்திருக்கும். ஒளிபெருக்கியோ தேவையில்லை. அவரது குரல் வளமே அவருக்கு கம்பீரமான தோட்டத்தை கொடுத்தது. காலங்கள் வெகுவாக ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. நூற்றாண்டு விழா கண்ட இசைமுரசு ஈயம் ஹனீஃபா நம்மோடு இல்லை என்றாலும் அவர் பாடின பாடல்கள் எல்லாம் காட்டோடு காட்டாய் கலந்து நன் மனதிற்குள் ஆராய் ஓடுகிறது, அன்றும் இன்றும் என்றும். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றார் பாரதி. உலக நாடுகளெல்லாம் அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். கிடைப்பதற்கு அரிய சிந்தனைகள் கிடைக்கும். ஆனால்
அந்தந்த மொழிகளில் கிடைக்கும் அறிவையும் சிந்தனையையும் நேரடியாக தமிழ் மக்கள் பெற்றுவிட முடியாது. யாருக்கெல்லாம் பிற மொழிகளுடைய சிந்தனைகள், பிற நாடுகளுடைய கலை செல்வங்கள், பிற மொழியில் உருவாகி இருக்கும் ஞானங்கள் தமிழ்படுத்தி தர முடியுமோ அவர்கள் அத்தனை பேரும் தமிழுக்கு அறிவு செல்வத்தை, கலை செல்வத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பாரதி விரும்பினார். அந்த விருப்பத்தை நிறைவு செய்யும் வகையில் த ஆன்சர் என்கிற ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை புத்தகத்தை மதிப்பீடு செய்து தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள் இன்றைய நூலுலகம் நிகழ்ச்சியில். முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக ஒரு புக் ரிவ்யூ பார்க்கலாமா? ஆலன் அண்ட் பர்பரா பீஸ் அவங்க எழுதின தி ஆன்சர், இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம கோலை அடையிறதுக்கு நடைமுறை உத்திகள் அது கொடுக்குற ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் தான் இது. நம்ம தடைகள் மீது நம்ம கவனம் செலுத்தாம வாய்ப்புகள் மீதும் நேர்மறையான சிந்தனைகள் மூலமாகவும் வெற்றி அடைகிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த புக்கு நமக்கு சொல்லி காட்டுது. இந்த புக்கோட முக்கிய கருத்து என்னன்னா, சக்சஸ்ங்கிறது ஆக்சிடென்டலா அல்லது லக்கில் வராது. மைண்ட் செட்டு, ஃபோக்கஸு, கன்சிஸ்டண்டா ஆக்ஷனு, இதுதான் நமக்கு வெற்றியை தரும். அது எப்படி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல பாசிட்டிவா ரீப்ரோக்ராம் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த புக்கு நமக்கு சொல்லித்தரும். இதுல லிமிட்டிங் பிலீவ்ஸ் ஓவர் கம் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி ஜேர்னலிங் எழுதுறது, விஷன் போர்டு ரெடி பண்றது, ஸ்மால் ஆக்ஷன் ஸ்டெப், இது எல்லா டெக்னிக்கும் ஆத்தரு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது எல்லாமே படிக்கிற நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்குது, ஒரு ப்ராக்டிக்கலான ஆக்ஷனுக்கு கொண்டு போகும். நேரத்தை மிச்சப்படுத்த ஒரு கீ பாயிண்ட் கவனிக்க வேண்டியது இருக்கு. இதில் மென்டல் பிளாக்ஸை அடையாளம் காமிச்சு அதை ரிமூவ் பண்ணாலே growth நம்ம கோலை அடைய முடியும். சக்ஸஸை விஷுவல் பண்ணி டெய்லி ஸ்மால் ஸ்டெப்பை கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கணும். மொத்தமாக சொல்ல போனோம்னா தி ஆன்சர் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு இன்ஸ்பிரேஷன் கைடு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆக்ஷன் பிளானை ஃபாலோ பண்ணுற வழிகாட்டியாகவும் இந்த புக்கு நமக்கு அமையும். இது யாருக்காவது, ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்டுக்கு, கெரியரை பிளான் பண்ணுறவங்களுக்கு இது தன்னம்பிக்கை, கிளாரிட்டி, டிசிப்ளினை பில்ட் பண்ண உதவும். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைக்கு எளிய தீர்வும் இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மூளை பயிற்சி, அதாவது நம்மளுடைய மூளையை வெற்றிக்காக எப்படி தயார்படுத்துறது அப்படிங்கிறது நியூரோ சயின்ஸ் மூலமாக விளக்கப்படுது. நம்ம படிக்கிற எல்லாருக்கும் ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயத்த பட்டியல் போட்டு பயிற்சியாகவும் தருது. எதிர்மறை எண்ணங்கள் அதே சுமந்துக்கிட்டு அலைகிற நபர்கள் மத்தியில் அதை குறைச்சி நம்மளுடைய கோல் மேலே நம்ம கவனம் செலுத்துறத வலியுறுத்துது. தொழில் ரீதியாக தேக்க நிலையில் இருப்பவங்களுக்கும் அவங்களுடைய திறனை அதிகரிக்க நினைக்கிறவங்களுக்கும் இந்த புக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விடை, இது தமிழில் வந்திருக்கிற அந்த புத்தகம். இந்த புத்தகம் இலக்குகளை அடைய தாமதப்படுத்தும் பழக்கத்திலிருந்து நம்மளை விடுபட்டு நம்பிக்கையோடு நம்மளை செயல்படுறதுக்கு தூண்டுது. குறிப்பா தோல்வி பயத்தை போக்கி வெற்றியை நோக்கி நகர விரும்புகிற அனைவருக்கும் இந்த புக்கு ஒரு தவிர்க்க முடியாத புக்குன்னு தான் சொல்லணும். நேரம் கம்மியாக இருந்தாலும் இந்த புத்தகத்தோட மெயின் மெசேஜை நம்ம உள்வாங்கி நம்ம லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்சஸை தெளிவாக ஏற்படுத்த முடியும். இதுதாங்க என்னுடைய ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ இந்த புக்குக்கு. நீங்களும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசை முரசு நாகூர் அனீஃபாவின் பாடல்கள் காலத்தை வென்று இன்றும் மனங்களில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. அரை நூற்றாண்டிற்கு முந்தைய பாடல்கள் கூட இப்போதும் நம் நினைவுகளில் நின்று நாள்தோறும் நம்மை முணுமுணுக்கச் செய்கிறது. இந்த வெற்றிக்கு காரணம் இசை முரசின் குரல் மட்டுமல்ல, அவருக்கு பின்னணி சேர்த்த இசைக்கலைஞர்களும் ஒரு காரணம். குரலும் இசையும் மட்டும் காரணமல்ல, பாடலுக்கு மிகப்பெரிய வெற்றியின் சக்தியாக இருந்தது அவருக்கு எழுதி கொடுத்த பாடலாசிரியர்களின் பங்களிப்பு. அற்புதமான கவித்துவத்தை, வரலாற்றை
இஸ்லாமிய ஹதீஸுகளை, மார்க்க நெறிமுறைகளை, சட்டதிட்டங்களை என்று அனைத்தையும் கவிநயத்தோடு பாடலாக்கி தந்த பாடலாசிரியர்கள் இசைமுரசு கௌரவிக்கப்பட்ட அளவிற்கு கவனிக்கப்படவில்லை. இதோ கவனிக்கப்படாத, கௌரவிக்கப்படாத, இன்னும் சொல்லப்போனால் பல பெயர்கள் அறியப்படாத இசைமுரசு நாகூர் அனிஃபாவின் பாடலாசிரியர்கள் என்ற தலைப்பில் அறிய வேண்டிய அரிய தகவலை தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜான் வசந்தம் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது நாகூர் அனீஃபா அவர்களின் பாடலாசிரியர்கள். இசைமுரசு நாகூர் அனீஃபா அவர்களுக்கு அவர்களின் 100ஆண்டு நினைவு விழா வெகு விமரிசையாக தமிழக மாநிலமெங்கும் கடல் கடந்த நாகூர் அனீஃபாவினுடைய நலம் விரும்பிகளால் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நாகூர் அனீஃபா அவர்களுடைய பாடலுக்காக, அந்த பாடல்களுடைய சந்தத்திற்காக புகழப்படுகிறார், போற்றப்படுகிறார். அவர் 100ஆண்டு விழாவில் கௌரவிக்கப்படுகிறார். ஆனால் நாகூர் அனீஃபா பாடிய இந்த அத்தனை பாடல்களுக்கும் சொந்தக்காரர்களான அந்த பாடலாசிரியர்கள் எங்கும் நினைவு கூர்ந்ததாக, அவர்களுடைய பெயர் நினைவு கூறப்பட்டதாக காண கிடைக்கவில்லை. நாகூர் அனீஃபா அவர்கள் பாடிய பல நூறு பாடல்கள் இஸ்லாமிய இசைமரபில் அது எதுகை மோனையுடன், இலக்கிய செறிவுடன் அல்லது வரலாறுகளை, சம்பவங்களை மெட்டமைத்து பாடிய அந்த பாடல்கள் மிகச்சிறந்த பண்டிதர்களால், பிரபலமான கவிஞர்களால் புனையப்பட்ட கவிதை வரிகள். அந்த சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையாக இல்லாமல் இஸ்லாமிய மதம் சார்ந்ததாக, மார்க்கம் சார்ந்ததாக இருந்ததால் அவை வரலாற்றை மிகைப்படுத்தாமல் சம்பவங்களை கோர்வையாக பாடல் எழுதி கொடுத்த பாடலாசிரியர்கள் கடந்த ஓராண்டாக நடந்த நாகூர் அனீஃபா 100ஆண்டு விழாக்களில் எங்குமே நினைவு கூறப்படவில்லை என்பது துரதிர்ஷ்டவசமான தகவலாகும். நாகூர் அனீஃபா அவர்களுக்கு பாடல்கள் எழுதி கொடுத்த மிகச்சிறந்த புலவர்கள் நாகூரைச் சேர்ந்த புலவர் ஆபுதீன் அவர்கள், கலைமாமணி நாகூர் சலீம் அவர்கள், நாகூர் சேத்தான் அவர்கள், கிளியனூர் அப்துல் சலாம் அவர்கள், சமுதாய கவிஞர் தா காசிம் அவர்கள், இறையொருட்கவிமணி பேராசிரியர் அப்துல் கஃபூர் அவர்கள், திருவை அப்துல் ரஹ்மான் அவர்கள் உள்ளிட்ட தற்பொழுதும் வாழும் கவிஞரான ஆலிம் கவிஞர் தேங்கைமு சர்ஃபுதீன் மிஸ்பாஹி அவர்கள் வரை எண்ணற்ற கவிஞர்கள் நாகூர் அனீஃபா அவர்களுக்கு மெட்டமைத்து பாடுவதற்கு பாடல்கள் எழுதி கொடுத்துள்ளார்கள். அந்த வகையிலே நாகூர் அனீஃபா அவர்களுடைய 100ஆண்டு நினைவு கூறப்படக்கூடிய இந்த வேளையில் மறந்தும் அந்த கவிஞர்களுடைய பெயரை எவரும் உச்சரிக்கவில்லை என்பது வருத்தப்படக்கூடிய செய்தி. நாகூர் அனீஃபா அவர்களுடைய பாடல்களிலேயே மிகவும் அனைத்து சமூகத்தினரும் எல்லோருடைய மேடைகளிலும் ஒலிக்கக்கூடிய இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் அனைத்து மதத்தவரும் உச்சரிக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் அப்துல் சலாம் என்பவர். முஸ்லிம்கள் மட்டுமல்லாது பிற சமூகத்தினரும் முணுமுணுக்கக்கூடிய இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் அப்துல் சலாம் அவர்கள். அது கிளியனூரை சேர்ந்தவர். இது போக நாகூர் அனீஃபாவுக்கு ஏராளம் பாடல்கள் அவர் எழுதி கொடுத்துள்ளார். நாகூர் அனீஃபாவுடைய வேறு சில பாடல்கள், இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடல் மட்டுமல்லாது மக்கத்து மலரே மாணிக்க சுடரே யா ரசூலல்லா என்று துவங்கக்கூடிய பாடலாக இருந்தாலும் அதுவும் அப்துல் சலாம் அவர்கள் எழுதிய மிகவும் அனைவருக்கும் பிடித்த ஒரு பாடல். நாகூர் அனீஃபா பாடிய புகழ்பெற்ற பல்வேறு பாடல்களுக்கு வரிகளுக்கு சொந்தக்காரர் சமுதாய கவிஞர் என்று சொல்லக்கூடிய தா காசிம் அவர்கள். அந்த தா காசிம் அவர்களுடைய தெண்டல் காற்றே கொஞ்சம் நில்லு,
எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு என்று சொல்லக்கூடிய பாடல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது. இந்த பாடல்தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் சினிமா இசையமைப்பாளராக புகழ் பெறுவதற்கு முன்பு ஸ்டுடியோவில் மெட்டமைத்து இசையமைத்த முதல் பாடல் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள் சமுதாய கவிஞர் காசிம் அவர்களுடையது. அது மட்டுமல்ல, சமுதாய கவிஞருடைய பாடல்களில் அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருந்தாலும் சரி, தீன்குல கண்ணு எங்கள் திருமறை பொண்ணு என்று எழுதக்கூடிய பாடலாக இருந்தாலும் சரி, கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவை நினைக்கையிலே என்று சொல்லக்கூடிய பாடலாக இருந்தாலும் சரி, கன்னியரே அந்நியரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் ஃபாத்திமாவின் சரிதம் கேளுங்கள் என்னும் பாடல் உட்பட ஏராளம் பாடல் எழுதியவர் சமுதாய கவிஞர் காசிம் அவர்கள். இதுபோக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு என்று எழுதிய அந்த பாடல் கூட சமுதாய கவிஞருடைய. பிறகு நாகூர் சலீம் அவர்கள் எழுதிய ஏராளம் பாடல்களில் முக்கியமான பாடல். இது மட்டுமல்ல, அறிஞர் அண்ணா மறைவை ஒட்டி நாகூர் அனீபா அவர்கள் பாடிய பல பாடல்கள் வரிகளுக்கும் சொந்தக்காரரும் நாகூர் சலீம் அவர்கள். இது போக இறையருட்கவுமணி குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இறையருட்கவுமணி அப்துல் கபூர் அவர்களாக இருந்தாலும் சரி, திருவை அப்துல் ரஹ்மான் உட்பட சமீப காலத்தில் யா சஃபியே என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை நாகூர் அனீபாவுக்காகவே எழுதி வழங்கிய ஆலிம் கவிஞர் தேங்கை மு சர்ஃபுத்தீன் அவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஒருவருடைய பெயரும் சமீப காலங்களில் இந்த நூற்றாண்டு விழா நினைவு மேடைகளில் நினைவு கூறப்படவில்லை. ஆனால் நாகூர் அனீபா அவர்கள் இந்த பாடல்கள் மேடைகளில் பாடுவதற்கு முன்பு இந்த பாடல் ஆசிரியர்களை குறித்த முன்னுரையுடன் மட்டுமே பாடல்களை பாடியிருக்கிறார் என்பது நினைவு கூறத்தக்கது. அந்த வகையில் நாகூர் அனீபா அவர்களுடைய இசையை போற்றுவதன் கூடவே நாகூர் அனீபா அவர்களுக்கு காலத்தால் அழியாத பாடல்களை எழுதி கொடுத்த பாடல் ஆசிரியர்களும் நினைவு கூறப்படுவது காலத்தின் கட்டாயம். அவர்களையும் இணைந்தே போற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளிக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளிக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. இறைவனால் படைக்கப்பட்ட அண்ட சராசரங்கள் அனைத்திலும் இறை ஆற்றல் நிறைந்திருக்கிறது. இயற்கை எங்கும் இறை ஆற்றல் வழிந்தோடுகிறது. நாம் பார்க்கும் பார்வைகளில் படும் அனைத்திலும், கேட்கும் ஓசைகளில் இருக்கும் அனைத்திலும், நாம் உணரும் அனைத்து உணர்வுகளிலும், நுகரும் அனைத்து வாசனைகளிலும் இறைத்துவம் இருக்கிறது. இந்த உணர்வை உள்வாங்கிக் கொள்வதுதான் சூஃபிசம். அந்த அடிப்படையில் இறைவனோடு நம்மை இரண்டர கலந்து, இறைவனுக்குள் நம்மை ஐக்கியப்படுத்தி, இறை ஞானத்தை இறைவனின் புறத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புத ஞான நிலையை ஏதுவதற்கு இறைவன் நமக்கு காட்டிய ஓர் அழகிய தியான வழிதான் திக்ர் என்னும் இறைச்சொல்லியல். இதோ திக்ரின் சிறப்புகளை அழகாக எடுத்துரைக்கிறார் நன்னிமா வீட்டு திண்ணையில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த நீருளை தூராக்கி என்னில் ஷுஹூதை பந்தம் பற்றி பாய பப்தஹ்மோராதி மாகை பாலோட்டை மாற்றி மௌலாவை தோற்றும்
சாய்கை நாமத்தை பெற்ற பல்தத்த சித்னி உன்னை அல்லாது வேறை யாரை விழிப்பேன் என்னை விட்டு ஹக்காய் உன்னில் ஒழிப்பேன் ஹக்கை கல்கில் ஹக்காய் காணாதவானால் துக்கமென்றதால் நக்கீனி பில்ஹால் பர்லை ஜம் ஆக்கி பண்பிலாமல் காலை சருகி போகாமல் காத்து தஹர் என்பால் என்னை ஆளும் வல்லோனே ஏகாந்தநாதா தன்னை அறியும் தாபத்தை தந்தருள்வாய் நீ என்னை படைத்தோனே அயிலாகி ஏற்றபதிக்கு நான் உடையோனில்லை வன்னி நரகத்தில் ஆதாபுப்பட வலுவும் தகுதியும் பெற்றோனில்லை பின்னே எனக்குத்தான் பிழை பெருத்து பேணும் தௌபாவை தந்தருள்வாய் சின்ன பாவத்துடன் பெரும் பாவத்தை தீர பொறுப்பவன் நீயாகுமே சின்ன பாவத்துடன் பெரும் பாவத்தை தீர பொறுப்பவன் நீயாகுமே சதக்கல்லாஹு அலியுல் அலீம சதக்க ரசூலு நபியுல் கரீம் வனஹனு அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாவே உன்னை அறி ஞானத்தை வழங்கு நாயனே, அல்லாவே அல்லா என சலுவா நன்னி கூறிக்கொண்டிருந்த போது நன்னிமா நன்னிமா என கூறியபடி செய்யதம்மா வரவும் வா வா செய்யதம்மா என சலாம் கூறி செய்யதம்மா பதில் சலாம் கூறி முடித்து நன்னிமா நம்ம தவுளத்து பிள்ளைக்கு சகர் நேரத்தில் இடுப்பு வலி கண்டு வீட்டிலேயே புள்ள பிறந்து அழுகலாம் செஞ்சிச்சான் புள்ள நன்னிமா. பிறகு மூச்சு 2 இழுத்து மவுத்தா போச்சான். ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே அவதியாக பிள்ளையும் பிறந்துருச்சான். ஆம்பளை புள்ள பேர் வச்சு பேருக்கு சுண்ணத்திட்டு கபடிட்டு உடனடியாக அடக்கம் பண்ண போகிறாங்க. நன்னி அதை சொல்லிட்டு போகத்தே வந்தேன். இன்னால் இல்லாகி ராஜி ஊன் என்னடி சொல்கிறேன் செய்யுதும்மா. அல்லாவே நோம்பு நாளில் என்ன நாயனே உன்னோட சோதனை செய்தம்மா தாயி. புள்ள பிறந்து ஒரு அழுது மௌத்தானாலே 1000 கேள்வி கணக்கு இருக்கான். அல்லாஹ் தாலாவோட படைப்புல நாம் வச்சிருக்கிறதோ நம்ம இந்த மனுஷராக வந்து பிறந்திருக்கிறதே பெரும் கொடுப்புனை. இந்த கொடுப்புனையை நாம் தவற விடக்கூடாது. நோம்புல மவுத்தானா சொர்க்கம்னு நினச்சி போடக்கூடாது. நோம்புல மவுத்து கொடுப்புனைனாலும் நம்ம வாழ்கிற வாழ்வை அறத்தோட மார்க்க சட்ட திட்டத்தைப்படி வாழணும் தாயி. தவளத்துக்கு புள்ள மவுத்தாயிடுச்சுண்டு கவலையும் கண்ணீருமா இருப்பாங்க. ஆகிறத கனி அவங்களுக்கு. என் பேர் அகமதுக்கும் பெத்தவுக 2 பேரும் பேர் வெத்தவுக 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்ட தாயை வல்ல நாயன் கைவிட மாட்டேன். இந்த நானும் வாரேன். தவளத்தம்மா போய் அவளை ஆறி தேறி எந்திரிக்க வைப்போம் வா. நன்னிம்மா நான் வரும்போது நீங்கள் ஓதுனீங்களே தன்னை எறியும் தவத்தை தந்தருவாய் அப்படின்னு துவா கேட்டியல்ல, அதுக்கான விளக்கம் சொல்லுங்க நன்னிம்மா என்னை செய்யதம்மா கேட்கவும். அம்மா ஒரு புகை மாதிரி ஒன்று கண்ணுக்கு தெரியுது. அது நெருப்பா புகையான்னு தெரியாது. அங்கே நெருப்பு இருக்குன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அது அனுமானம். அந்த அனுமானமே இல்முல் யக்கீனா. அதுதான் இல்முல் யக்கீன். நாம் அந்த நெருப்பை கண்ணால் ரொம்ப பக்கத்தில் அதனோட தகதகப்பை வெக்கையை கிட்டக்க அறிஞ்ச பிறகு அது உண்மைன்னு கொஞ்சம் அறிவுக்கு சொன்ன பிறகு அந்த அறிவு நம்மளுக்கு என்னது தெரியுமா, ஐநூல் யக்கீன் ஆகும். சரியா? அந்த நெருப்பை நம்ம கையால் தொடுறப்ப ஒரு சூடு வரும்ல, அதை அறியும் அறிவு அப்படியே கை அப்படியே படக்குன்னு சுற்றும், அப்படியே பொங்கிடும். அது மகா உறுதி என தெரியும் போது ஹக்குல் யக்கீன் ஆகிருது. அது அல்லாவோட ஞானத்தோட மூலம் ரொம்ப முக்கியமானது சேதமா. ஆமாம், துலக்கமான ஞான ஒளி கிடைக்க பகப்பொழுதும் ராப்பொழுதும் நிற்கும் போதும் உட்காரும் போதும் உறங்கும் போதும் அல்லாவையே இருதயத்தில் நிறுத்தி திக்கிரில் இருக்கணும். இயற்கையோட அத்தனை படைப்பும் எல்லாம் வல்ல இறைவனோட முத்திரையோடவே படைக்கப்பட்டிருக்கு.
அந்த சிருஷ்டிகர்த்தா அல்லாண்டு தெரிஞ்ச பிறகு இந்த இயற்கை அத்தனையும் ஞானத்தோட அல்லாவோட ஞானத்தோட மூலம்னு புரிஞ்சுக்கிறணும். இந்த அல்லாஹ் ஜல்லஜானுக்குத்தாலா ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு விதமான தன்மையை அழிச்சிருக்கேன். சரியாக சொல்லணும்னா நெருப்புக்கு மூலம் புகை, புகைக்கு காற்று துணையாக இருக்குது. அப்போ நெருப்பு விரிவாகுது. அந்த நெருப்போட கொதிப்பு, அந்த கொதிப்பை அதன் ஒளியை அவங்க உடம்புல சாம்பை பூத்து உதிருமா. அதுவே ஞான நிலையம். அங்கே அவங்களுக்கு பசி தாகம் அத்தனையும் அடங்கி இறைவன் அறிந்த தவஞானி ஆயிடுவாங்களாம். இறைவன் அறிய அவனோட மூலத்தோடு போய் சேர்றது சாதாரண விஷயம் இல்லை சேதம்மா. கடும் தவம், உண்மை, நேர்மை, சத்தியம், பொறுமை எந்த சூழலையும் தாங்குகிற சக்தி வேணும். அதுக்கு ஆரம்பம் திக்குறதேன். சரி வா, இப்போ போய் நம்ம தவுளத்திட்ட போய் தேர்தலை கூறிட்டு இந்த ஞான பற்றிலாம் நம்ம விளக்கிட்டு வருவோம். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. நாம் சந்திக்கும் நிறைய இளைஞர்கள் படித்தது ஒன்றாகவும் பணியாற்றுவது வேறொன்றாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான இலக்கை அடைவதில் அவர்களுக்கு எந்த லட்சிய பிடிப்பும் இருந்திருப்பதில்லை. அப்படி லட்சியவாதிகள் யாரும் தான் கற்றுக்கொண்டதை, தான் தேர்ந்தெடுத்த துறையை எப்போதும் கைவிட்டு இன்னொரு இலக்கிற்கு பயணப்பட மாட்டார்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார் வள்ளுவர். என்ன கல்வியை கற்றிருக்கிறோமோ அந்த குற்றமில்லாத கல்வியை கற்றபடி நாம் நிற்க வேண்டும், வாழ வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் கல்வியை தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்பதுதான் அதன் அடிப்படை. கல்வியை நாம் இன்னும் புரிந்து கொள்வதற்கு, இன்னும் உள்வாங்கிக் கொள்வதற்கு, அறிவை பெறுவதற்கான கல்வியை தேடுவதற்கு இந்த சமூகம் முன்வர வேண்டும். இஸ்லாம் அத்தகைய கல்வியைத்தான் வலியுறுத்துகிறது. இதோ இஸ்லாம் வலியுறுத்தும் கல்வி என்னும் தலைப்பில் உரை வழங்குகிறார் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி ஷிஃபானா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஷிஃபானா. நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கல்வியும் பயனும் மார்க்கத்தின் அறிவுரையும் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் கூறாத அளவுக்கு இஸ்லாம் கல்வியை குறித்து அதிகம் போதித்துள்ளது. கல்வி என்று நாம் பொதுவாக சொன்னாலும் அதிலுள்ள அடிப்படை தன்மைகள், அம்சங்களை கவனித்து அதை பல வகைகளாக பிரிக்க இயலும். அவற்றுள் இந்த காலகட்டத்தில் முக்கிய ஒன்றான உலக கல்வியும் மறுமையின் வெற்றிக்கான மார்க்க கல்வியையும் பற்றி நாம் தெரிந்து இருக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது, ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? இன்னமா யததக்க
யதஃபக்கரு ஊலுல் அல்பாப். அறிவுடையோர்தான் நல்லறிவு பெறுவார்கள். உலக கல்வி என்பது இந்த உலகத்தில் ஒருவரின் செயல்களையும் அவர்களின் முயற்சியையும் எடுத்துக்காட்டும். ஆனால் மார்க்க அறிவு இருந்தால் மட்டுமே உலக கல்வியில் நாம் வெற்றி பெற முடியும். உலக கல்வியை சிறந்த ஆசிரியர்களால் கற்றுக்கொள்ளும் போது திறமையான மாணவ மாணவிகளும் பிற மாணவர்களை பொறாமை கொள்வது, புறம் பேசுவது, பிறரை ஏளனம் செய்வது போன்ற செயல்களால் உலகில் கற்கும் கல்வியும் மறுமையின் நிலையும் பயனில்லாமல் போகிவிடுகிறது. இந்த உலகில் நாம் எதை சம்பாதித்தாலும் அதை விட்டு சென்றே ஆக வேண்டும். ஆனால் நாம் கற்கும் கல்வியின் பயன்தான் மறுமையில் பயன் தருவதாகவும் இந்த உலகில் நாம் சென்ற பிறகும் நிலைத்து நிற்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது 2 விஷயங்களை தவிர வேறு எதற்காகவும் பொறாமைப்படக்கூடாது. ஒன்று, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அதை அவர் நல்வழியில் செலவு செய்கிறார். 2, மற்றொரு மனிதருக்கு கல்வி ஞானத்தை வழங்கினான், அதை அவர் நல்வழிப்படுத்தியவர் என்று கூறினார்கள். அதுபோல் எல்லோருக்கும் உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, முழுமையாக கற்றவர் எவரும் இல்லை. தெரியாத விஷயங்களை தெரிந்தவரிடம் கற்றுக்கொள்வதே சிறந்த கல்வியாக அமையும். நாம் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவராகவும் ஆசிரியவருக்கு கீழ்ப்பணிந்தவராகவும் இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாகவும் அல்லாஹ் குர்ஆனில் கூறியதைப் போல ரப்பி ஸித்னி இல்மா, என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானாருடைய பண்புகளில் சகோதரத்துவத்தை உருவாக்குவது, சகோதரத்துவத்தை மேம்படுத்துவது, சகோதரத்துவத்தை புதுப்பிப்பது என சகோதரத்துவத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சகோதரர் வந்தார், ஒரு சகோதரர் வந்திருக்கிறார் என்று முகமறியாதவர்களை கூட தன்னோடு இருப்பவர்கள் சகோதரனாக பாவிக்கும் அளவிற்கு அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களையும் சகோதரத்துவத்தோடு வாழச் செய்தார்கள். அந்த சகோதரத்துவம்தான் இஸ்லாம் உலகம் முழுக்க போய் சேர்வதற்கு ஓர் அடிப்படை காரணமாக இருந்தது. இதோ பெருமானார் உருவாக்கிய நபித்தோழர்களுடனான சகோதரத்துவம் என்னும் தலைப்பில் உரை வழங்க கோவை இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் கிளை உறுப்பினர் சஃபிகா சுல்தான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் எப்படி சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிற பாண்டை ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதுக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் நான் இன்னைக்கு எப்போவுமே நான் தனியாகவே இருந்துக்கிறேன், நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவனால் முடியாது. யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் யாராவது ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக தேவைப்படுது. இன்றைக்கில் எப்போவுமே யாராவது ஒருத்தவங்கள நம்ம சார்ந்தே இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. நான் தனியாகவே இருந்துக்குவேன், எனக்கு யாரோட எதுவும் வேண்டாம் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க கூடயும் எல்லாத்துக்கூடையும் அந்த ஒரு பிரதர்ஹுட், அந்த சகோதரத்துவம் நம்ம கிரியேட் பண்ணுறதான் இஸ்லாம் அழகாக டீச் பண்ணி இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக இப்போ சகோதரத்துவம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஈமானின் அடிப்படையிலான சகோதரத்துவமாக தான் இருக்கணும். அதாவது நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் தாலா 49 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்மளுடைய சகோதரத்துவம் பாண்டிங் ஈமானுடைய சகோதரத்துவம் அடிப்படையிலாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அர்ஷனுடைய, அதாவது மறுமை நாள் அர்ஷனுடைய நிழல் கிடைக்கணும் அப்படின்னா அந்த 7 மனிதர்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதில் ஒருத்தவங்க தான் அல்லாஹுக்காகவே சந்தித்து அவனுக்காகவே பிரிந்தவங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த அர்ஷனுடைய நிழல் கிடைக்கணும் இந்த வகை மனிதர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய சகோதரத்துவம் எப்படி இருக்குன்னா ஈமானின் அல்லாஹுக்காகவே பிரிந்து அல்லாஹுக்காகவே சந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் முஹாஜிர்கள், அன்சாரிகள். ஸோ இவங்களுடைய நிலம் இருக்கா,
செல்வம் இருக்கா அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கு வந்து இரையச்சம் இருக்கா, தக்வா இருக்கா அப்படிங்கிறது தான், அதில் தான் சிறந்தவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர இவங்க கிட்ட வீடு இருக்குது, நிலம் இருக்குது, காசு இருக்குது, செல்வம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தக்வா சிறந்தவர், இவர் சிறந்தவர், அவர் அப்படின்னு நிச்சயமாக நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஸோ நம்மளுடைய பிரதர்ஹுட் பாண்டிங் வந்து சில கேரக்டர்ஸ், ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு அது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கான அந்த பிரதர்ஹுட் பாண்டிங் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் சமத்துவம் அண்ட் நீதி, அதாவது ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டாக ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக, அதாவது இஸ்லாம் தான் ஃபஸ்ட்டாக ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்தது. எப்படி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஸோ அவங்க வந்து எத்தியோப்பிய அடிமை, கருமை நிறமில்ல ஒரு மனிதர் தான் வந்து அடிமையாக இருந்தவங்க தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டாக வாங்கு சொன்னது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடிய விதமாக தான் இஸ்லாம் வந்து இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் சப்போர்ட், அதாவது உதவி. ஸோ இதுவுமே வந்து நிச்சயமாக ஒரு முஸ்லீமுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய குணம். அந்த மியூச்சுவல் சப்போர்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி பண்ணிட்டு அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய பிரதர்ஹுட் பாண்டிங், அந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் அண்ட் அவாய்டிங் ஹேட்ரட். ஸோ எப்படி வந்து நம்ம மன்னிப்பு குணம் வந்து எந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேலேயே தப்பு இருந்துனா கூட அந்த மன்னிப்பு தன்மை, ஓகே அதனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால நமக்கு எந்த ஒரு லாஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ மன்னிக்கிறது வந்து இன்னும் பெரிய ஒரு விஷயமா வந்து நம்ம அந்த ஹேட்ரட், அந்த ஹேட்ரடை வந்து தவிர்த்துட்டு மன்னிக்கிற குணம் வந்து அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது மூன்றாவது விஷயமா வந்து சொல்லப்படுது. ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் பீஸ், அதாவது சலாம், அதிகமாக சலாத்தை வந்து பரப்பக்கூடியவங்களா இருக்கணும். இதுவும் முஸ்லீம் வந்து கண்டிப்பாக இந்த கேரக்டரை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கணும். ஏன் அப்படின்னா அதிகமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பீஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு புன்சிரிப்போட சலாம் வந்துட்டு அதிகமாக சொல்லக்கூடியவங்களா, எல்லாரை பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட சலாம் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் நீடி பீப்புள். ஸோ அவங்கள, அதாவது நோயாளியாக இருக்கட்டும், நீடி பீப்புளாக இருக்கட்டும், இவங்களை வந்து பார்த்து அவங்கள சந்திச்சு அவங்கள ஏதாவது ஒரு சிரமத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான உதவி வந்து செய்யணும். உதவி மட்டும் செய்கிறது இல்லாமல் அவங்களுக்காக அதிகமாக வந்து துவா பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ ஃபைனல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்கறது, அதாவது பெரியவங்களுக்கு மரியாதையும் சின்னவங்களுக்கு கருணை. ஸோ இந்த 2 விஷயமுமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நான் சொன்ன இந்த 6 கேரக்டர்ஸுமே நமக்குள்ளே வரும்போது மட்டும்தான் இஸ்லாம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் மேலும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈமானுடைய அடிப்படையிலான ஒரு இஸ்லாமா வந்துட்டு ஈமானுடைய அடிப்படையிலான ஒரு பிரதர்ஹுட் பாண்டிங் தான் வந்து அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய தோழராக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நிறைய எக்ஸாம்பிள், நபியாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய பிரதர்ஹுட்டும் இப்படி தான் இருந்துச்சு. இந்த சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட வந்து இருந்துச்சு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுடைய இஸ்லாம் வந்து மென்மேலும் வளரும், அதே சமயம் நம்மளுடைய இஹ்சானும் நமக்கு வந்து அதிகமாகும். ஸோ அப்படி நம்மளுடைய இஸ்லாத்தை வளர்வதற்காகவும் இஹ்சானை செயலாற்றுவதற்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 638-238-8242. 7 வயது முதல் குழந்தைகளுக்கு நோன்பை அறிமுகப்படுத்த பெருமானார் சொன்னார்கள். 7 வயதில் தொழுகை கடமையாவதைப் போல நோன்பும் கடமையாக துவங்குகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நம் வீட்டு பிள்ளைகள் நோன்பு வைக்க பழகுகிற போது அவர்களை பார்த்து பார்த்து ரசிக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு பேரானந்தம். இந்த குழந்தைகள் ஒரு நேரம் சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டால் பெற்றோர்கள் பதவதித்து போவார்கள். அதே 7 வயது குழந்தை அதிகாலை துவங்கி அந்திமாலை வரை
உண்ணாமல் பருகாமல் கிடக்கிறது இறைவனுக்காக என்றால் அது ஏற்றுக்கொள்கிற பண்பை, பக்குவத்தை நோன்பு தருகிறது. இதுதான் நோன்பு தரும் மாண்பு. இதோ நோன்பின் மாண்பு என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்கு திட்டுவிளை இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் பள்ளி மாணவி சானா ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் பி சனா ஃபாத்திமா. நான் திட்டுவிளையில் உள்ள இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது பேச போகும் தலைப்பு நோன்பின் மாண்பு. நோன்பின் மாண்பு எத்தகையது என்றால், இதயத்தையும் பார்வையையும் மனிதனுடைய எண்ணங்களையும் செயல்களையும் வாழ்வையும் தூய்மைப்படுத்துகின்ற மாதம்தான் ரமலான். திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம், அல்லாஹுவின் அருளும் மன்னிப்பும் லைலத்துல் கத்ரால் நிறைந்த மாதம். சஹ்ரே அஜீம், சஹ்ரே முபாரக் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்து சொன்னார்களே, அந்த மாதம்தான் ரமலான் மாதம். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தூய்மையடையோராகலாம். ரமலான் மாதத்தில் நரகத்தின் கதவுகள் மூடப்படும், ஸ்வர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அருள்களின் வாசல்கள் திறக்கப்படும். ஒரு இறை அழைப்பாளர் நன்மை செய்பவர்களே முன்வாருங்கள், பாவம் செய்பவர்களே நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை ஈமான் கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்ப்பவராகவும் யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றாரோ அவரின் முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும். நோன்பு மாதத்தில் உமரா செய்வது ஹஜ் செய்வதற்கு சமமாகும். 1000 மாதங்களை விட மிக மகத்துவமிக்க ஒரு இரவு லைலத்துல் கத்ர். அது ரமலான் மாதத்தில் தான் உள்ளது. ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து சிலரை விடுதலை செய்கிறான். நோன்பு கெட்ட செயல்களில் இருந்து பாதுகாக்கும். நோன்பு நரகத்தில் இருந்து பாதுகாக்கும் ஒரு கேடயமாகும். நோன்பு ஸ்வர்க்கத்திற்குள் செல்வதற்கு காரணமான அமலாக இருக்கிறது. நோன்பு அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். நோன்பாளிகள் மட்டுமே ரையான் என்னும் வாசல் வழியாக ஸ்வர்க்கத்திற்குள் செல்வார்கள். நோன்பாளிகளுக்குரிய கூலியை அல்லாஹுவே கொடுக்கிறான். நோன்பு அல்லாஹுவை பயப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. அல்லாஹ்விடத்தில் நோன்பாளிகளின் வாய்வாடை கஸ்தூரியை விட மிக நறுமணமாக உள்ளது. நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை அவர்களுக்காக மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். நோன்பாளிகளின் பிரார்த்தனைகள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். எதிராளிகளின் ஆயுத தாக்குதலில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளவே கேடயம் பயன்படுத்துகிறோம். ஆனால் நோன்பு என்பது வீணான இச்சைகளில் இருந்தும் ஷைத்தானின் தாக்குதலில் இருந்தும் மறுமை நாளில் நரகத்தில் இருந்தும் பாதுகாக்கும் ஒரு கேடயமாக அமைகிறது. இந்த கேடயம் நமக்கு அவசியமானதல்லவா? நோன்பு சுய கட்டுப்பாட்டை வளர்க்கிறது. ஆசை இருந்தும் தேவை இருந்தும் உணவு இருந்தும் பானம் இருந்தும் உண்ணாமல் பருகாமல் மனதை கட்டுப்படுத்தி பக்குவமாக வாழ நோன்பு பயிற்சி அளிக்கிறது. எனவே நாம் நோன்பு நோற்பதுடன் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நோன்பு நோற்க செய்வது நோன்புடைய பாக்கியங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள முயல்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தோளிலும் மார்பிலும் தவிழ்ந்து கிடக்கும் பச்சிளம் குழந்தை கூட பக்குவமாய் ரைம்ஸ் என்னும் குழந்தை பாட்டுக்கு தலையாட்டுகிறது. அதை ரசிப்பது மட்டுமல்ல, ஒற்றை வயதை கூட பூர்த்தி செய்யாத குழந்தை அதை வாய்க்குள் முணுமுணுக்கிறது. அதன் ஓசையையும் நயத்தையும் இசை என்னும் இன்ப வெள்ளத்திற்குள் அது நீந்தி முற்பறிக்கிறது. அது மெல்ல அதன் உச்சரிப்பை சொல்லத் துவங்குவதை பார்க்கும் பெற்றோர்கள் மெய்சிலித்து போவார்கள்.
அப்படி குழந்தைகள் உச்சரிக்க துவங்குவது நாம் தமிழில் கொஞ்சி பாடிய குழந்தை பாடல்கள் அல்லது அனுபவித்து ஆடிய ஆங்கில ரைம்ஸ் பாடல்கள், அதே போன்று இஸ்லாமிய ரைம்ஸ் பாடல்களும் இருக்கிறது. முடிந்தால் இதையும் நம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம். இஸ்லாத்தின் தூண்கள் 5 கலிமா தொழுகை நோன்பு ஸகாத் ஹஜ். கலிமா தொழுகை நோன்பு ஸகாத் ஹஜ். கலிமா கலிமா கட்டை விரலாம் நம்பிக்கை கொள்ளுதல் தலையாயதாம். ஆர்காட்டி விரல் தொழுகையாம் முக்மின் என்று அடையாளம் காட்டுமாம். நடுவிரலோ நோன்பாகும் நோன்பு கடமையாம் ரமலானில். மோதிர விரலோ ஸகாத்தாகும் ஏழை எளியோருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஹஜ்ஜும் சுண்டு விரலாம் அல்லாஹ்வின் வீட்டை பார்க்க போகலாம். இஸ்லாத்தின் தூண்கள் 5 கலிமா தொழுகை நோன்பு ஸகாத் ஹஜ். கலிமா தொழுகை நோன்பு ஸகாத் ஹஜ். 5 கடமைகளை நிறைவேற்றுவோம். 5 கடமைகளை நிறைவேற்றுவோம். ज़बर ज़ेर पेश सुकून हमज़ा गुन्ना. 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 ज़बर என்றால் கிரீடன் போலவே பலையில் அமர்ந்தே பாடம் சொல்லுமே. ஜேர் என்றால் தண்ணீரை போலவே தரையில் அமர்ந்தே பாடம் சொல்லுவே. பேஷ் என்றால் கிளி முக்கு போலவே வளைந்திருந்தே பாடம் சொல்லுவே. ஜபர் ஜேர் பேஷ் சுக்கூன் ஹம்ஸா குன்னா. ஜபர் ஜேர் பேஷ் சுக்கூன் ஹம்ஸா குன்னா. ஜபர் என்றால் ஆ என்றும் ஜேர் என்றால் ஈ என்றும் ஜபர் என்றால் ஆ என்றும் ஜேர் என்றால் ஈ என்றும் பேஷ் என்றால் ஓ என்றும் ஓசை எழுப்பி பாடம் படிப்போம். ஜபர் ஜேர் பேஷ் சுக்கூன் ஹம்ஸா குன்னா. ஜபர் ஜேர் பேஷ் சுக்கூன் ஹம்ஸா குன்னா. சுக்கூன் வந்தால் அமைதியாகவும் குன்னா என்றால் அழுத்தமாகவும் ஹம்ஸா வந்தால் இடத்தை பொறுத்தும் ஓசை எழுப்பி பாடம் படிப்போம். ஜபர் ஜேர் பேஷ் சுக்கூன் ஹம்ஸா குன்னா. ஜபர் ஜேர் பேஷ் சுக்கூன் ஹம்ஸா குன்னா. ஆ இ ஊ ஜபர் ஜேர் பேஷ் பாபி பு ஜபர் ஜேர் பேஷ் தாத்தி தூ ஜபர் ஜேர் பேஷ் ஓசை எழுப்பி பாடம் படிப்போம். ஜபர் ஜேர் பேஷ் சுக்கூன் ஹம்ஸா குன்னா. 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 அலிஃப் அலிஃப் பாபா வாங்கள் கற்போம். அலிஃப் அலிஃப் பாபா வாங்கள் கற்போம். சேர்ந்தே கற்போம் அரபி எழுத்துக்கள். சேர்ந்தே கற்போம் அரபி எழுத்துக்கள். என்னுடன்
பாருங்கள். அலிஃப் அலிஃப் பாபா அரபி எழுத்துக்கள். அலிஃப் முதல் யாவரை நம் நண்பர்கள். சேர்ந்தே கற்போம் அரபி எழுத்துக்கள். தாசா இரண்டும் புது நண்பர்கள். சேர்ந்தே கற்போம் அரபி எழுத்துக்கள். தாத்தா சாசா வாங்கள் கற்போம். தாத்தா சாசா வாங்கள் கற்போம். சேர்ந்தே கற்போம் அரபி எழுத்துக்கள். சேர்ந்தே கற்போம் அரபி எழுத்துக்கள். என்னுடன் சேர்ந்து சொல்லி பாருங்கள். தாத்தா சாசா அரபி எழுத்துக்கள். அலிஃப் அலிஃப் பாபா தாத்தா சா. அலிஃப் அலிஃப் பாபா தாத்தா சா. சேர்ந்தே கற்போம் அரபி எழுத்துக்கள். சேர்ந்தே கற்போம் அரபி எழுத்துக்கள். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். நோன்பு காலம் முழுக்க நோன்பு தரும் பயனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் நோன்பு என்னும் இந்த இறைத்துவத்திற்கு நானே கூலியாக இருக்கிறேன் என இறைவன் வாக்கு தந்திருப்பதால் நாம் அவற்றை நினைவுபடுத்துவதன் நோக்கம் நன்மைகளை, அமல்களை அதிகப்படுத்தி நிரப்பமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இதோ ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி அஃப்ரின் நோன்பு பற்றி பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அஃப்ரின். நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நோன்பு. அல்லாஹ் தாலாவின் வேதமான திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமான ரமலான் மாதத்தில் அடியார்கள் அல்லாஹுவுக்காக நோன்பு நோட்க வேண்டும். விலக்களிக்கப்பட்ட நோயாளிகள், பிரயாணிகள் தவிர இருப்பினும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதுதான் சிறந்த அமலாகும். ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்க இயலாதவர்கள் மற்ற நாள்களில் நோன்பு நோட்க வேண்டும். நோன்பு நோட்க முதுமை மற்றும் நோயாளினால் கஷ்டப்படுவார்கள். பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளித்து வர வேண்டும். இம்மாதத்தில் சிறப்பான தொழுகும் தராவிஹ் தொழுகை, லைலத்துல் கதிர் இரவு தொழுகை, திருக்குர்ஆன் ஓதுதல், நோயாளிகளுக்கு உதவி செய்தல், இக்திகாஃப் இருத்தல் மற்றும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சதக்கத்துல் ஃபித்ர் வழங்குதல் போன்ற அமல்களை செய்தல் வேண்டும். அதிகமாக அல்லாஹ் தாலாவிடம் இருந்து பாவ மன்னிப்பு தேடி கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தில் குறிப்பாக இறுதி 10 இரவுகளில் இபாதத் செய்து லைலத்துல் கதிர் இரவை அடைந்து 83 வருடங்களுக்கும் மேலான இபாதத்தின் பலனை பெற்று கொள்ள வேண்டும். நோன்புக்கு அல்லாஹ் தாலாவே கூலி கொடுக்கிறான். சுவரத்தில் ரயான் என்ற வாசல் உண்டு. மறுமை நாளன்று நோம்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள். நோம்பாளிகள் அல்லது வேறு எவரும் அதில் நுழைய மாட்டார்கள். ரமலான் மற்றும் சுன்னத் நஃபிலான நோன்புகளுக்காக சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் பாதி வரையிலும் நியத் வைக்கலாம். என்றாலும் சுபுஹ் ஷாதிக்கு இருந்து முன்பே நியத் செய்வது கொள்ளுதல் மிக நல்லது. பாதி நாள் என்பது சுபுஹ் சாதிக்கில் இருந்து சூரியன் அஸ்தமாகும் வரையிலும்
நாள்களின் பாதியாகும். இதற்கு லஹ்வே குஃப்ரா என்று கூறப்படும். உதாரணமாக 6 மணிக்கு சுபஹ் சாதிக் ஆகிறது, 6 மணிக்கு சூரிய அஸ்தம் ஆகிறது என்றால் அந்த நாளில் 12 மணி நேரமாகும். மேலும் 12 மணிக்கு பாதி நாளாகும். ரமலானுடைய கலா நோன்புகள், நஃபிலான கலா நோன்புகள், பரிகார நோன்புகள், நாள்கள், குறிப்பிட்ட நேர்ச்சை நோன்புகள் ஆகியவற்றுக்காக சுபஹ் சாதிக்கிற்கு முன்பே நியத் வைப்பது அவசியமாகும். அப்படி யாராவது மேற்கொண்ட நோன்புகளில் சுபஹ் சாதிக்கிற்கு பிறகு நியத் செய்தால் நோன்பு நிறைவேறாது, மாறாக அது ஒரு நஃபில் நோன்பாக மாறிவிடும். அதற்கு நஃபில் நோன்பின் நன்மைதான் கிடைக்கும். வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் சோசியல் மீடியாவின் கமெண்ட்ஸ் வழியாக தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லிவிட பெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.